Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். கிருஷன் லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்க்கு உங்களை வரவேற்கிறேன். லிவ் ரிச்னா என்ன தெரியுமா? ஆடம்பரமா வாழ்றதில்ல, மன அமைதியோட ஒரு நிதி சுதந்திரத்தோட வாழ்றது தான். வழக்கம் போல ஒரு முக்கியமான விஷயம், உங்க நிதி பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு செபில பதிவு செஞ்ச நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு நம்ம விருப்பங்களை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இலக்கு இல்லாம சேமிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு பாப்போம். அப்புறம் உங்க பணத்துக்குன்னு ஒரு கூகுள் மேப்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டெப் பயணத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா உங்களுக்கு சில ஹோம்வொர்க்கோட இந்த உரையாடலை முடிக்கலாம். நம்மள நிறைய பேரு ஒரு விசித்திரமான மேரத்தான் ஓடிட்டு இருக்கோம். அதாவது பணத்தை சேமிக்கிறோம், ஆனா எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம், ஃபினிஷ் லைன் எங்க இருக்குன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கிறோம், ஆனா எதுக்காக, எவ்வளோ தேவைன்னு ஒரு தெளிவான இலக்கே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, நாமளா ஒரு முடிவை எடுக்காம சூழ்நிலை நம்மள ஒரு முடிவை எடுக்க வைக்குது. இப்படி ஒரு இலக்கு இல்லாம ஓடும்போதுதான் பெரிய சிக்கலே வருது. பங்குச்சந்தை கொஞ்சம் சரிஞ்சா போதும், நமக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா? ஏன்னா எவ்வளவு போதும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல. நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா இல்ல தப்பான வழியில போறோமான்னு தெரியாம ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். ஆனா கவலையை விடுங்க, இன்னைக்கு உங்க பணத்துக்கான ஒரு ஜிபிஎஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். இது உங்க நிதி வாழ்க்கையில ஒரு தெளிவையும் ஒரு மன அமைதியும் கண்டிப்பா கொண்டு வரும். சரி, அந்த ஜிபிஎஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இத சிம்பிளா உங்க பணத்துக்கான கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது ரொம்ப எளிமையான ஒரு கட்டமைப்பு, ஆனா உங்க ஆசைகளை செல்வமா மாத்துறதுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பாருங்க, கூகுள் மேப்ஸ் எப்படி வேலை செய்யுது? முதல்ல நீங்க எங்க போகணும்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் உங்க இலக்கு, உங்க டெஸ்டினேஷன். அடுத்ததா கூகுள் மேப்ஸ் ஒரு வண்டியையும் ஒரு பாதையையும் காட்டும், அதுதான் உங்க திட்டம். வழியில டிராஃபிக் எப்படி இருக்குன்னு லைவா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும்ல, அதுதான் உங்க மறு ஆய்வு, உங்க ஜிபிஎஸ். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒரு திட்டமில்லாத இலக்கு அது வெறும் ஆசைதான். ஒரு மறுஆய்வு இல்லாத திட்டம் அது வெறும் யூகம்தான், ஒரு சூதாட்டம் மாதிரி. இதுதான் நம்மளோட நிதி பயணத்தோட மைய கருத்து. வாங்க, இந்த 3 ஸ்டெப்ஸையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல விருப்பத்துக்கும் இலக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பம், அதுல தப்பே இல்ல. ஆனா ஏன் குழந்தையோட எம்பிஏ படிப்புக்கு இன்னும் 15 வருஷத்துல எனக்கு 27 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்றதுதான் இலக்கு. இங்கதான் தெளிவு இருக்கு. இந்த தெளிவுதான் ஒரு நல்ல திட்டத்தோட முதல் படி. ஏன் 27 லட்சம்? இன்னைக்கு 10 லட்சமா இருக்கிற படிப்பு செலவு 15 வருஷம் கழிச்சு 27 லட்சமா இருக்கும். நம்மளோட உண்மையான எதிரி மார்க்கெட் கிடையாது, அது பணவீக்கம் தான். இங்கிலீஷ்ல இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம், 10 வருஷம் முன்னாடி ஒரு பிளேட் இட்லி எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ? அதே கணக்கு தான் படிப்பு செலவுக்கும். அதனால நாம இன்னைய செலவுக்கு இல்ல, எதிர்கால செலவுக்கு தான் திட்டமிடணும். 2வது ஸ்டெப் பிளானிங். இதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு, அதுக்கு பேரு பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பயண தூரத்துக்கு ஏத்த வண்டியை செலக்ட் பண்ற மாதிரி. உங்க இலக்கு குறுகிய கால இலக்கா, அதாவது 3 வருஷத்துக்குள்ள பணம் தேவைப்படுமா? அப்போ பாதுகாப்பு தான் முக்கியம். அதுக்கு டெப்ட் ஃபண்டுகள் இல்லனா எஃப்டிகள் சரியான வண்டி. அதுவே உங்க இலக்கு நீண்ட கால இலக்குனா, அதாவது 7 வருஷத்துக்கும் மேல டைம் இருக்கா, அப்போ வளர்ச்சி தான் முக்கியம். அதுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் சரியான வண்டி. இப்போ 3வது ஸ்டெப் மறு ஆய்வு. இதோட ரகசியமே ரீபேலன்சிங் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தினமும் நியூஸ் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறதில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை நிதானமா யோசிச்சு நம்ம முதலீடுகளை சரி செய்யறது. சிம்பிளா சொல்லணும்னா, நல்ல லாபம் வந்த ஈக்விட்டியில இருந்து பணத்தை எடுத்து நம்ம இலக்கு பக்கத்துல வரும்போது டெப்ட் மாதிரி பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துறது. இது லாபத்தை லாக் பண்ற மாதிரி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன கதை மூலியமா இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம், வாங்க. நம்மகிட்ட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அமுல்யா, இவர் ஒரு ரேண்டட் சேவர். இன்னொருத்தர் அபய் கிருஷ்ணா, இவர் ஒரு பிளானர். அமுல்யா என்ன பண்றாருன்னா, கையில காசு கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டாக்ஸ்ல போடுறாரு, ஆனா எந்த கோலும் இல்ல. திடீர்னு மார்க்கெட் சரியும் போது அவருக்கு பணம் தேவைப்படுது. என்னாச்சு? நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய நிலைமை. ரிசல்ட் பயங்கர மன அழுத்தம். இப்போ அபய் கிருஷ்ணாவை பாருங்க, அவருக்கு ஒரு தெளிவான கோல் இருக்கு, பையனோட படிப்பு. வருஷம் ரிவ்யூ பண்றாரு. கோல் பக்கத்துல வரும்போது பணத்தை பாதுகாப்பான டெப்ட்க்கு மாத்திட்டாரு. மார்க்கெட் சரிஞ்சாலும் அவரோட பணம் பத்திரமா இருக்கு. ரிசல்ட் கண்ணியம். பாத்தீங்களா, ஒரே சந்தைதான், ஆனா விளைவு எவ்ளோ வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
எவ்ளோ நேரம் கத்துக்கிட்டத எப்படி செயலுக்கு கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். முதல்ல உங்க வாழ்க்கையில முக்கியமான 3 நிதி இலக்குகளை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 2வது, அதோட எதிர்கால மதிப்ப பணவீக்கத்தை கணக்குல வச்சு கணக்கு போடுங்க. 3வது, அந்த ஒவ்வொரு இலக்குக்குன்னு தனியா ஒரு SIP ஆரம்பிங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க கேலண்டர்ல ஆனுவல் ஃபைனான்ஷியல் ரிவ்யூன்னு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுங்க. அறிவை செயலுக்கு கொண்டு வர்றது இப்படிதான். இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய 4 விஷயங்கள் தான். 1, உங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுங்க, அது சும்மா விடாதீங்க. 2, பணவீக்கம் தான் உண்மையான வில்லன், சந்தை கிடையாது. 3, பயணத்துக்கேத்த வண்டிய தேர்ந்தெடுங்க, அதாவது காலத்துக்கேத்த முதலீடு. 4, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நிதானமா ரிவ்யூ பண்ணுங்க. போகும்போது உங்க மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒருவேளை இன்னைக்கு உங்க வருமானம் நின்னு போச்சுன்னா, உங்க குடும்பம் தொடர்ந்து நின்னு ஜெயிக்க அவங்க கையில ஒரு மேப் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த மேப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி லிங்க பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நினைவில் இருக்கட்டும், லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிரிஷ்.